உங்க பாடியில இப்ப கூட இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. பட் நம்மளுக்கு அத பத்தி தெரியவே தெரியாது. ஸோ என்ன மாதிரியான சிம்ப்டம்ஸ்ன்னு பார்த்தீங்களா, நம்ம ஒரு ஒரு ஹோல் டே நம்ம வேலை பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெஜினல் ஏரியா, பெல்விக் ஏரியால ஒரு மாதிரி பிரஷர் ஜாஸ்தியா இருக்குது. ஒரு மைல்டான டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. பெயின் இருக்குது. படுத்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இருக்கா மாரி இருக்காது. பட் லாங் ஸ்டாண்டிங்கா நம்ம நிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹெவினஸ் ஃபீல் ஆகுறது. இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெல்விக் ஆர்கன் கொலாப்ஸ்க்கான ஒரு ஆரம்ப ஸ்டேஜா, ஆரம்ப சிம்டமா கூட நம்மளுக்கு இருக்கலாம். பட் நிறைய பேர் இத தெரியவே தெரியாது. நம்மளுக்கு அந்த பாடி சொல்ல வரத நம்ம யூசுவலி நம்ம கேட்க மறந்துடுறோம். ஸோ முதல்ல நம்ம பாடி நம்மளுக்கு என்ன சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் நம்மளுக்கு சொல்ல ட்ரை பண்ணுதோ, அத முதல்ல புரிஞ்சுக்க கத்துக்கோங்க. ஏன்னா ஏர்லியராவே நம்ம பார்த்துட்டா, அதோட மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஜ்ல நிறைய பேருக்கு பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்தனிங்கான எக்ஸசைஸ் மட்டுமே போதுமானதா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குதுன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.